அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, புதன் பயிற்சினால இன்னும் 2 நாட்களில் இந்த ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க போகின்றார்கள். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், அவர்களுடைய தொழிலானது எப்படிப்பட்டதாக காணப்பட போகிறது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்க போகின்றது, அதன் மூலமாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய வருமானங்கள் ஏற்படுமா, இது போன்ற பல முக்கியமான திருப்பங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே உங்களுடைய ராசி இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் புதன். இந்த புதன் பேச்சு, படிப்பு, அதேபோல் புத்திசாலித்தனம், வியாபாரங்கள் ஆகியவற்றினுடைய காரணி ஆவார். மேலுமே கிரகங்களில் பார்த்தீங்கன்னா புதன் 27 நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்கின்றார். தற்போது புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசியில பயணித்து வருகிறார். இந்த நிலையில வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி புதன் சந்திரனுடைய ராசியான கடகராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா நுழைய இருக்கிறாரு. கடகராசிக்குள் பார்த்தீங்கன்னா புதன் நுழைவதனால அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சினால அதிர்ஷ்டங்களானது பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க போகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மாணவர்களுடைய படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அதே போல் பேச்சால பல முக்கியமான வேலைகளானது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே முடிவடையும் அப்படின்னே சொல்லலாம். இப்பொழுது புதன் பயிற்சினால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னும் இந்த 2 நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய இந்த புதன் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் முதலாவதாக இருக்காங்க. இந்த கடகராசியினுடைய முதல் வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமையானது பார்த்தீங்கன்னா மேம்படும். திட்டமிட்ட திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெறும். தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். விவேகமும் அதிகரித்து அனைத்து வேலைகளையும் பொறுமையாகவும் திறம்படமும் பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மிகவுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை இப்பொழுது பெறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியினுடைய 2வது வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார். இதனால இந்த ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை காண்பார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மாற்றங்களானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது கிடைக்குங்க. வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவார்கள். அதே போல் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா சிக்கி இருந்த பணம் இப்பொழுது கைக்கு சேரப்போகிறது. நிதி நிலையில் நீங்கள் எதிர்பாராத அளவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் இப்பொழுது சாதகமாக நடந்து முடியுங்க. அதே போல் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். தந்தை மூலம் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எடுக்க முயற்சிகளில் சாதகமான ஒரு நிலைகளானது காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறையும். ஆனால் பணியை பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளானது தலை தூக்கி பின்னர் சரியாகும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகுங்க. பிள்ளைகளால் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவுகளும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானங்களானது அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே போல் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஈடேறும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க
தருணத்தில் உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பார்த்த நன்மைகளானது உண்டாகுங்க. அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பயணங்கள் உங்களுக்கு சுகத்தை வந்து கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். மேலுமே உங்களுக்கு தேவையான பண உதவிகளானது வந்து கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் இப்பொழுது சரணடைவார்கள். எதிலும் எச்சரிக்கை தேவை. மேலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் வந்து உண்டாகும். திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றி கிடைப்பதில் தாமதங்களும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பணவரவுகளும் உங்களுக்கு இருக்கலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசியினுடைய 11வது வீட்டிற்கு புதன் வந்து செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வை வந்து பெறலாம் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை வந்து இப்பொழுது உருவாக்கலாம். நீண்ட நாள் கடின உழைப்பிற்கான ஒரு பலன்களானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் நற்பெயரையும் புகழையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். முதலீடுகளை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாம். வியாபாரிகளினுடைய திட்டங்கள் நல்ல வெற்றியை வந்து பெறுவதோடு லாபத்தையும் அள்ளித்தரும். அதே போல் பங்குச்சந்தை, லாட்டரி போன்றவற்றின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. தொழில் வியாபாரங்களானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படுவார்கள். அதே போல் வேலை திறமைகளுக்கு பாராட்டுகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களும் நீங்கும். அவர்களதுடைய நலனில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படலாம். பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே வந்து எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க. அதேபோல் பெண்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுது விலகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் உங்களுக்கு நீங்கும். உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுமக்க நேரம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்புகளானது இப்பொழுது உண்டாகுங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்க போகிறது. சிலர் கூட்டு முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களை வந்து தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபத்தையும் பார்க்கலாம். உங்களுடைய ஆரோக்கியங்கள் இப்பொழுது நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகங்கள் ஆகியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை அடையலாம். சேமிப்பும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடையலாம். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் கொடுக்கும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று நீங்கள் வெற்றியும் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது காப்பாற்றுவீர்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவுகளும் அல்லது வீண்விரைய செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்குங்க. அதனால் சில சமயங்கள் விரக்திகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுசரித்து தேவையான பரிகாரங்களை வந்து செய்து கொள்வதனால மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரங்களினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு செயல்களானது வந்து நடக்குங்க. உடல் ஆரோக்கியங்கள் வந்து உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமலே வந்து இருக்கும். எதிர்பார்த்த பண வசதிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது இப்பொழுது நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கே காணப்படும். தொழில் வியாபாரங்களானது சற்று சுமாராக இருந்தாலுமே எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகள் இப்பொழுது உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படுவர். அதேபோல் உங்களுடைய வேலைகளினுடைய திறமைகளுக்கு பாராட்டானது இப்பொழுது வந்து ஏற்படுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களானது வந்து நீங்கி அவர்கள் உடல் நலனில் நீங்கள் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது இப்பொழுது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்துச் சொல்வது நல்லது. மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் சாமந்தி பூவை சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து வழிபட நினைத்த காரியங்கள் வந்து நடந்தேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.